வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் பாலாவோட டைரக்ஷனில் ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கிற வணங்கான். வாங்க படத்தோட ரிவ்யூவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாம். படத்தில் நம்ம அருண் விஜய் காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு நபராக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சம்பாரிச்சுட்டு ஹாப்பியாக வாழ்கிற ஒரு ஃபேமிலி. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் அவர் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்த உடனே தட்டி கேட்டுருவார். அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா யாராக இருந்தாலும் சரி பார்க்க மாட்டார், அடிச்சு போட்டுருவார். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட அநியாயத்துக்காக குரல் கொடுக்க போய் 2 கொலைகளை அவர் செஞ்சிடறாரு. இந்த கொலைகள் அவரையும் அவரோட ஃபேமிலியையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இதுக்கப்புறம் இந்த கதை எங்கே போச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அருண் விஜயோட அந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பாலா அவர்களோட படத்தில் கதாநாயகனாக நடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை அருண் விஜய் ரொம்ப சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. இது போக படத்தில் அருண் விஜயோட தங்கச்சியாக நடித்த பொண்ணு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மெச்சோர்டாக இருந்துச்சு. இது போக படத்தில் ரோஹிணி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபன்னாக ஒரு காமிக்கலான ஒரு ரோல் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சமுத்திரக்கனி அவர்கள் போலீஸ் ஆஃபீஸராக வராரு. மிஷ்கின் அவர்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி தான் ஜட்ஜாக வராரு. அவர் வர்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாலாவோட அந்த அவருக்கான ஒரு டிப்பிக்கல் ஹியூமர் சீன்ஸை ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். படத்தோட மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம சாம் சிஎஸ் போட்டிருக்காரு. பாடல்கள் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நம்ம இங்கே சொல்லி ஆகணும். சாம் சிஎஸுமே அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தாரு நம்ம இங்கே சொல்லி ஆகணும். படத்தோட ஃபைட் கோரியோகிராஃபி நீங்கள் சொல்லியே ஆகணும். படத்தில் வர ஒரு ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்டென்ஸாக அந்த அருண் விஜயோட கேரக்டரை ரொம்ப ஒரு நேர்த்தையாக டிஃபைன் பண்ணுற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நம்ம இங்கே சொல்லி ஆகணும். படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா டிஃபைன் பண்ணிடுறாங்க. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த கான்ஃப்ளிக்ட் வருது. எதுக்காக இவர் அந்த கொலைகள் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். குறிப்பாக செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட்டு ஒரு 40-45 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்பீட் எடுத்து படத்தோட கிளைமேக்ஸ், படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் ரெண்டுமே நல்லாவே இருந்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸில் அவங்க காட்டின அந்த ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான சீன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸில் அவங்க காட்டின அந்த எமோஷ்னல் சீன் மனசை ரொம்ப உருக வச்ச மாதிரி இருந்துச்சு நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். பாலாவோட படம் அப்படின்னாலே அந்த படத்தில் கண்டிப்பாக வைலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் வைலன்ஸ் இருக்குது. இவங்க காட்டின அந்த வைலன்ஸ் சீன்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். இது போக படத்தில் பாலா சாரோட ஹியூமர் ஒர்க் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இடத்துல அது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. எமோஷ்னல் சீன்ஸ் இருந்தாலுமே ஃபேமிலிக்கான படம் கிடையாது, குழந்தைகளுக்கான படமும் கிடையாது. ஏன்னா படத்தில் அவ்வளோ வைலன்ஸ் இருக்குது. படத்தில் கொஞ்சம் நியூடிட்டி பிரச்சனையுமே இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த படம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு கம்பேக் ஃபிலிம் ஃபார் பாலா அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். பாலாவோட படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், அவரோட ஸ்டைலில் இருந்தால் நான் பார்ப்பேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை கவரும். நீங்கள் நார்மல் ஆடியன்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே பார்ப்பேன், டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் பார்ப்பேன் அப்படிங்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.75 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இனி நிறைய மூவி ரிவ்யூஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட்.